இன்றைய வேத வசனம் ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பிரியமானவர்களே, எல்லோரும் நலமாய் இருக்கிறீர்களா? எப்படி நலமாய் இருப்பது? சாத்தானின் கிரியைகள் எங்கும் சூழ்ந்திருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். எங்களுக்கு எதிராக பில்லி சூனியங்கள், மந்திரங்கள் போன்றவைகளால் ஏவுகிறான். வேலை செய்கிற இடத்தில், வசிக்கிற இடத்தில், குடும்பத்திற்குள்ளாக சாத்தானின் கிரியைகள், வேலை காரியங்களில் பல நெருக்கடிகளை கொண்டு வருகிறான். இச்சையினால் இழுக்கிறான், குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்குகிறான். இப்படி பார்க்கின்ற எல்லா இடத்திலும் சாத்தானுடைய கிரியைகள் சூழ்ந்திருக்கிறது. இதனால் சமாதானம் இல்லை என்கிறீர்களா? பவுல் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தான் என்பவன் கண்ணுக்கு தெரியாதவன். நீங்கள் தேவனோடு நெருங்கிய உறவு வைத்திருக்கும் போது அதை உடைக்கும்படிக்கு உங்களிடத்திற்கு வருவான். நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, அவன் கண்ணுக்கு தெரியாதவனாயிருப்பதினால் மனிதர்கள் மூலமாக உங்களிடத்திற்கு வருவான். அதற்காக தான் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்பதாக. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதாவது சாத்தானின் கிரியைகளினால் சமாதானம் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? நோய்களினால், உங்களுக்கு எதிராய் பில்லி சூனியன் ஏவுகிறதினால், பொறாமை கொண்டு மனிதர்களினால், இப்படி பல காரியங்களில் சாத்தானின் கிரியைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.